ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு உருவம் ஒன்று செஞ்சோம். அதுக்கு வந்து நாங்கள் இனிமேல் வந்து மேக்கப் பண்ண போகிறோம். சரிதானே? இதில் வந்து ஒரு மேக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து 5வது பாயிண்ட்ஸை தான் நான் அதில் செய்ய போகிறோம், மேக்கப் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற மாதிரி இதை அலைன் பண்ணி இதை மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ மேக்கப் பண்ணுற எல்லாருக்கும் விருப்பம் தானே? சரி, மேக்கப் பண்ணுவோம். அடுத்து வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறார்கள். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு விளங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம். விளங்கலைன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டிஸ்லைக் இருக்குது. 2 ஆப்ஷனும் இருக்குது, விளங்குறார்கள் விளங்காதார்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே இல்லாத ஆப்ஷன் இருக்காது. ஸோ அவங்க கீழே அப்படியும் யாரும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். ஏதாச்சும் அண்ணா விளங்கலை, ஏதாச்சும் நீங்கள் திருப்பி சொல்லணும், இல்லாட்டி தெளிவாக சொல்லணும், நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகி எங்களுக்கு வீடியோ போடணும் அப்படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி. ஸோ எந்த பிஸி டைமில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பார்க்காத மாதிரி நீங்கள் பார்த்து அந்த வியூஸில் வந்து காட்டும். நீங்கள் அதில் நீங்கள் ஒன்றும் செய்யலாது. ஸோ வியூஸில் இது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும், ஓட்டோ எடுக்குது. இதில் வந்து நான் இந்த இவ்வளோ ஸ்டைலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இதில் போட்ட அந்த ஸ்டைல் அப்படி எடுக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் எதுக்கும் டைப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எங்கடாப்பா டைப் பண்ணோன்னு ஒரு சிஎஸ்எஸ் எங்கானா போயிட்டு எல்லாம் மறைஞ்சிட்டு போய் இது வந்து நமக்கு சரி பார்த்துட்டு அழிப்போம். சிஎஸ்எஸ்ஸை வச்சு இதில் வந்து தேவையில்லாத வந்து அழிப்போம். இல்லை ஹெட் ஓகே. இதில் அழிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் முடியணும் இல்லை. ஏன் டைப் பண்ணிக்க வருவோம். இது நானாக இதில் டைப் பண்ணுறேன்னு நினச்சிடாங்க யாரும். இதை வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கோம், அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்யுது. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டைலை மிஸ் பண்ணிட்டார். இந்தா பாருங்கள் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். இதில் கிளிக் பண்ணேன். நானும் என் தான் பார்க்குறேன் அப்படி ஈஸியாக நான் டைப் பண்ணுதான்ட்டு. டைப் கீ ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் கீ அப்படின்னா தான் ஸ்டைல் வரும். ஓகே, ஒட்டே எவ்வளோ ஈஸியாக செய்யுது பார்த்தீங்கன்னா. எவ்வளோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றது வந்து எவ்வளோ ஈஸியாக மாறிட்டு பார்த்தீங்கன்னா. இனிமேல் வர காலங்களில் நீங்கள் எப்படி படிக்கணுமன்றது பார்த்தீங்களா. சும்மா ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் கொழி விட்டுருக்குறேன். பார்த்தீங்கன்னா 100% வந்து இவே செஞ்ச ஃபோம் மாதிரியே க்ரியேட் பண்ணிட்டுது. இதுக்கு நான் இதில் கீழே இந்த உடம்பை நான் கொடுத்தேன். நான் உடம்பு இப்படி இருக்கணுமெண்டு அதே கொஞ்சம் போட்டு தந்தது. ஸோ அதில் கொஞ்சம் நான் மோடிஃபிகேஷன் பண்ணேன். கையண்டா அப்படி இருக்கணும், காலண்டா அப்படி இருக்கணும் அண்டு கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணினான். அதை மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சிஎஸ்எஸ்எலுக்கு பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறேன். நான் அதை விளங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ அதே நல்லா நீட்டாக போட்டிருக்குது. பெர்ஃபெக்ட். இதை விட இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மச்சா அதை நினைக்கிறேன் பாருங்க. இது லைக் சேம் ஏன்னா பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. இதில் வந்து என்ன வித்தியாசம், பட்டன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அது ஒரு வித்தியாசம். இது வந்து பேடிங் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ரைட் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கு. பொடிக்கில் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து அர்லியானது போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ஃபோன் கலர் போட்டிருக்கணும். ஸோ இதில் ஃபோன் கலரும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதில் வந்து கருப்பு டார்க் கருப்பாக இருக்குது, இதில் கலர் வேறையாக இருக்குது. நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி போட்டு ஃபோனுண்ட கலரை பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம். பேக்ரவுண்ட் கலர்ன்ற வந்து பின்னிக்கு இருக்கிற கலர். ஸோ நான் சும்மா மாற்றி காட்டுறேன் நான். ஓகே, பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பேடிங் இருக்கிறபடியாக உங்களுக்கு கலர் மாறா தெரியல. தெரியும் நினைக்கிறேன். பின்னுக்கு மாற்றிங்களா, மாறிட்டு கலர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதில் வந்து கலர்ன்றதுக்கு வந்து ஒரு குறியீடு ரெண்டு தராதபடியாக நீங்கள் என்ன கலரும் போட்டுக்கொள்ளலாம். நான் வந்து கேஸ் F4 F6 F8 ஸோ ஒரு லைட்டான கலர் ஒன்று போட்டிருக்கேன். ஒயிட்டும் இல்லை சாம்பலும் இல்லை, இதை தெரிகிறதுக்காண்டி. ஸோ அந்த கலரை போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்னால் இதில் கிடக்கிற கலர். நீங்கள் இந்த கலரை போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஜூம் பண்ணிடலாதோ. இந்த பிரேமாவை சுற்றிப்பாங்க சைடில் ஒரு கலர் ஒன்று இருக்குது, அந்த கலரோட மச்சாரமாக ஒரு கலர் ஒன்று போட்டிங்கன்னா சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரோட மச்சாரமாகி ஓகே, இது ஓகே நினைக்கிறேன். ரைட், எந்த கலரும் போடலாம். இதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம். ஸோ மார்ஜின் 0. அடுத்து பார்த்தா கண்டெய்னர்ன்ற ஒரு முக்கியமான பார்ட். கண்டெய்னர்ன்றது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த போமில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் ஒன்று இருக்கு பாருங்கள். வெயிட்,
ஓகே, இந்த ஃபோமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு சதுரமாக இருக்குது, அதான் வந்து கண்டெய்னர். ஸோ இந்த சதுரமாக வந்துருக்கு பாருங்க, இந்த ஃபோம் ஃபுல்லாக வரமாக தான் வந்து கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் என்ற பார்ட் தான் இது, கண்டெய்னர் டாட் கண்டெய்னர். இதை வந்து நான் கீழே ஹோல்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், டியூடெக் இதில் கண்டெய்னர் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் தான் கண்டெய்னர். இதில் வந்து நான் ஒன்றை மாற்றினேன்டா, இப்போ 6 அழிக்கிறேன், 6 அழிச்சேன்டா, இதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் மாறிடும், கண்டெய்னர்லாம் போயிட்டு. ஸோ அந்த கண்டெய்னர் திருப்பி 6 போட்டுட்டேன். ஸோ இதான் வந்து அந்த கண்டெய்னர். கண்டெய்னர் உங்களை விளங்கியிருக்க மாட்டேங்கிறேன், கண்டெய்னர் என்னென்னு. ஸோ அந்த கண்டெய்னருக்கான ஸ்டைலை வந்து இதில் எழுதிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா வித் மேக்ஸிமம் வித் வந்து 600 பிஎக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் 500 போட்டிங்கன்னா 100 போட்டிங்கன்னா அந்த ஃபோன் மெல்லிஸாக வரும். ஸோ பாருங்கள், சின்னனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர். ஸோ இதில் வந்து நீங்கள் பெர்சன்டேஜ்லேயும் போடலாம், 60%. இந்த பேஜில் 60%க்கு வந்து இந்த கண்டெய்னர் வரும். ஸோ இந்த பேஜை நீங்கள் பெருசாகினாலும் சரி சின்னனாகினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி மாறும். 60 பேஜ் கொஞ்சம் வலுவாக மாற்றுவோம். ஓகே, ஆகலம் பெருசாக வருது. ஸோ நான் 600 பிஎக்ஸ்ன்னே போடுறேன். ரெண்டு போடுது 600 பிஎக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 50 பிஎக்ஸ் சைட்டில் இருக்கிற மார்ஜினை சொல்லுது. இதில் வந்து கலர் உங்களுக்கு விருப்பமான கலரை கொடுத்துடுங்க, மார்ஜின் கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா பேடிங்ன்றது சுற்றி இருக்கிற இது பாக்ஸ் ஷேடோவும் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஷேடோவை வந்து கூட்டி பார்ப்போம். இதில் வந்து பாக்ஸ் ஷேடோ, ஓகே ஷேடோ இல்லாமல் இருக்குது. ஸோ ஷேடோ வந்து ஒரு 30. ஓகே, சைட்டாக கருப்பாக தெரியுதா, கருப்பு கூடினதா, அதான் வந்து ஷேடோ. இதுவும் ஓகே, இதுவும் அளவாக இருக்குது. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து இது வந்து சென்டர், இது சென்டரில் இருக்கணும் இருக்குது. ஸோ சென்டர்லேயே நிற்கிது. ஸோ அதிலே நான் மாற்ற தேவையில்லை. அடுத்து வந்து இதில் வந்து நாங்கள் இன்னும் ஒன்று ஆட் பண்ணலாம். ஒட்டத்தில் மார்ஜின் எவ்வளோ இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் இந்த இதுக்கு போமுக்கு அடுத்த எவ்வளோ இடைவெளி இருக்கணும்ன்றதை செட் பண்ணலாம். ஸோ செட் பண்ணி பார்ப்போம். இதே ஓகே தான் இருக்குது. ஸோ செட் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட் கலர் வந்து இதில் மாற்றிங்கன்னா டெக்ஸ்ட் இந்த கலர் மாறும். H2 டெக் இருக்குது தானே, H2 டெக் வந்து நாங்கள் ஒருக்கா தானே யூஸ் பண்ணிக்கிறோம் டெக்னாலஜி அண்டதுக்கு. அதில் வந்து இதை கலரை மாற்றிங்கன்னா இதில் வந்து கலர் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீல கலராக மாற்றுறேன், எழுத்து நீளமாக மாறுதா. ஓகே, இதில் வந்து 33 தான் நினைக்கிறேன். சாரி, ஓகே போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பொட்டம் பிஎக்ஸ் மார்ஜின் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா H2 டெக் நம்ம முடிஞ்சது. அடுத்து வந்து லேபிள்ஸில் வந்து பிளாக்கில் இருக்கணும், 15 கொடுத்துருக்கேன். இதில் வந்து கலர் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் போல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து லேபிளில் போயிட்டு லேபிளுக்கான மாற்றணும். ஸோ ஓகே, font weight bold ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போல்ட் ஆயிட்டு. ஸோ இதில் வந்து கலரை மாற்றிக்கொள்ளலாம், கருப்பு கலரை மாற்றுறேன், போல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் டெக்கள் டெக்ஸுக்கு, இமெயிலுக்கு, டெலிக்கு, டேட்டாவுக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாகவே ஒன்று எழுதலாம், இன்புட் செலெக்ஷன் எல்லாத்தையும். இது வந்து ஒரு டெக்கை மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து காப்பி பண்ணிவிட்டு
பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இன்புட் செலெக்ஷன் டெக் யூஸ் பண்ணி நான் செலெக்ஷன் ஓகே ஓகே அதே தந்துட்டுது. இந்த லெவல் டெக் தேவையில்லை. எப்படி வேலை செய்தானே வேறு லெவல். ஓகே இதில் வந்து வித் பேடிங் மார்ஜின் ஃபோன் சைஸை போடலை. பார்த்திங்கன்னா எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் மாற்ற வேணாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் செலெக்ஷன் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடலாம். ஓகே டெரா பாக்ஸ் தேவையில்லை. ஓகே பட்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பச்சையில் இருக்குது. அங்கே நீலத்தில் இருந்த பட்டன். ஸோ லைட் நீலம். இந்த கலராக போட மாட்டில்லை. அது உங்களோட நாலேஜை செக் பண்ண தானே. நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணலாம். ஸோ போட்டாச்சு. பட்டன் கவர் போட்டிருக்கு. அது வந்து பிளாக்கா. ஓகே பார்த்திங்கன்னா பட்டன் வந்து பெருசாக இருக்குது. இதில் வந்து சின்னதாக இருக்குது பட்டன். இங்கே வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்டா பட்டனில் போயிட்டு வித் 100% இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 20% வைக்கிறேன்னா வித் வச்சிங்கன்னா பட்டன் கணக்காக வந்துட்டு மச்சாயிட்டு. ஓகே ஃபோமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து மறைச்சிக்கோ நிற்கிதானே சைட்டில் போயிட்டு. அது வந்து எங்கே செட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்புட்டன் ஒன்று நாங்கள் இன்புட் பண்ணாமே இங்கே வித் வந்து 100% வேணாம் 90%. ஓகே 90% ஆகலும் குறைஞ்சிட்டு ஒரு 98% கணக்கு இறக்க நினைக்கிறேன். ஓகே 98% போக இது வந்து பிளைக்குது டெரா பாக்ஸ் border அதுக்கெல்லாம் சரிதான கலர் 97. டெரா வந்து இதில் திருப்பி டெராவில் வந்து என்ன செஞ்சுக்கண்டேன் டெரா பாக்ஸ் பிழைச்சிக்கண்டா டெரா பாக்ஸுக்கு வந்து திருப்பியும் ஒரு லைன் இருக்குது. ஸோ இதை அழிச்சு விட்றேன். அங்கே பேடிங் கொடுத்தாச்சு. ஸோ பேடிங் தேவையில்லை. டாப் மார்ஜின் கொடுத்துருக்கா தேவையில்லை. border தேவையில்லை. ஒன்றும் தேவையில்லை. இதை கொடுக்கலாம். இது வந்து ரீசைசஸ் வெர்டிக்கல். ஓகே பார்த்தீங்கன்னா கணக்காக வந்துட்டு டேட் செலக்ட் பண்ணுறது. ஓகே இப்போ கொடுத்தீங்கன்னா முதலாவது ஃபில் பண்ண சொல்லுது பிரானா. அடுத்து வந்து இமெயிலை கேட்கணும். இமெயில் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வைக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் யூனிவர்சிட்டி இதில் வந்து கேட்கல. பாருங்க அது இல்லாமலே இந்த பாக்ஸை கேட்குது. அப்போ அங்கே ரிக்வர் ரெண்டு போடலை. இங்கே இருக்குது யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா வந்து ரிக்வர் போடலை. ரிக்வர்ட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை கரெக்டாக டைப் பண்ண சொல்லும். ப்ளஸ் சாரி இல்லை அழிஞ்சிடும் டேட்டா. பார்த்தீங்கன்னா கேட்குது மட்டும் செலெக்ஷன். ஓகே செலெக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் போடலை. ஸோ இதுக்கு போட்டால் திருப்பி ரீசெட் பண்ணணும். ஸோ அதை நான் திருப்பி போட்டு கொண்டு இருக்க வீடியோவில் இந்தியா போய் கொண்டு இல்லை பாருங்கள். இன்செட் வந்து டெரா பாக்ஸுக்கு வந்து ரிக்வெஸ்ட் போடலை. ஸோ
குட். இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கல வந்து பச்சை பட்டனை மாறுது. இதில் வந்து நீங்கள் கலரை மாற்றிக்கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேக்ரவுண்ட் சப்மிட். ஓகே ரெஜிஸ்டர். ஓகே இந்த நான் நினைக்கிறேன் இதில் வந்து 40 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கான விடையை இந்த 2 வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியை பயன்படுத்தி செய்கிறது சிம்பிளான விஷயம்தான். ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து துவங்காமல் ஸோ இதுக்கு வந்து சின்ன மோடிஃபிகேஷன் செய்ய போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து மெம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற இந்த சர்வரை ரன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு வித்தியாசமாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா st.py போய்ட்டு BAT தானே. இதில் வந்து இது என்ன செய்ய போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி பற்றி சொன்னபடியா. ஸோ நான் வந்து பிஹெச்பியை மாற்ற போகிறேன். ரைட் .htmlக்கு பதிலாக PHP. ஓகே க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஒன்றாயிட்டு லோக்கல் காஸ்ட் இதில் வந்து BIT ஓகே இந்த போம் வந்து இங்கே ரன் ஆகிட்டு பிஹெச்பியில் லோக்கல் காஸ்ட்டில் பார்த்தா தெரியும். உங்களுடைய லோக்கல் காஸ்ட்டில் வரும். லோக்கல் காஸ்ட்டுக்கு வந்து ht.py BAT என்ற ஃபைல் க்ரியேட் பண்ணால் அதுக்கு வந்து index.php என்ற ஃபைல் இருக்குது. நாங்கள் index.php என்ற ஃபைலில் பேரில் எழுதினா நான் அதில் டைப் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும். இப்படி அடிச்சும் விடலாம். index.php எல்லாம் ஒன்று தான். இண்டெக்ஸ் என்ற பேஜ் வந்து தண்டவாளம் ரன் ஆகும் இந்த இதில். ஸோ அதை டைப் பண்ண தேவையில்லை. இதில் வந்து 40 மார்க்ஸுக்கான கேள்வி செஞ்சாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து 60 மார்க்ஸுக்கானதுக்கான இதில் வந்து நான் PHP என்ற இதுக்கு போயிட்டேன். அடுத்து வந்து இதில் வந்து valid not empty. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவே ஒன்று தந்திக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து. இதில் வந்து நாங்கள் ரிக்வயர்மெண்ட் ஒன்று போட்டோம் தானே, அதை பயன்படுத்தியே நாங்கள் இதை வந்து ஃபில் பண்ணணும்னு போட்டுட்டோம். இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். write that email address correct format. இமெயில் அட்ரஸிൻ്റെ கரெக்ட் ஃபார்மேட் இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். அதை நாங்கள் ஆட் பண்ணணும். valid for the contact number for the digital இது வந்து கண்டெக்ட் நம்பர் 10 நம்பரில் இருக்கணும். இல்லாட்டி லோங்கன்னு காட்டணும், இல்லாட்டி ஷார்ட்னு காட்டணும். அடுத்த வெரிஃபை த அப்லோட் ஃபைல் PDF ஓ இமேஜ் ஃபைல் டைப் இன்புட் பண்ணுற அந்த ஃபைல் டைப். ஸோ இதில் வந்து இன்புட் பண்ணுற ஃபைல் டைப்பு அண்ட் இதை சொல்லிக்கிறோம். அதை செய்யணும். அடுத்த வேலிடேட் ஃபைல் டிஸ்பிளே இது வந்து பிளேண்டா வேலிடேட்டில் வந்து பிளேண்டா எரர் மெசேஜ் வரணும். பாஸ் டிஸ்பிளே மெசேஜ் ஈவென்ட் ரேசஸ் கம்ப்ளீட். சின்ன பாட்டு தான். இதில் வந்து 60 வந்து நாங்கள் வந்து 10 செஞ்சிட்டோம். 1 2 3 4 5 6 6க்கும் 10 10 பிரித்தா இதில் வந்து ஒரு முதலாவது செஞ்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 50 கேள்விக்கான விட செய்யணும். இந்த டைமும் கடந்து கொண்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க வந்து 12:24 எனக்கு வேலையும் இருக்கிறபடியாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.